லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆத்தா, வரும்போது பூஜை சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. ஏண்டா, எப்ப வரணும்னு சொன்ன? நீ இப்ப வர? ஆமா, நீ திடீர்னு புரோகிராம் பண்ணா வியாபாரத்தை முடிச்சுதானே வர முடியும். சரி சரி, கோவப்படாத. ஏண்டா மாணிக்கம், நாம அவன்கிட்ட சொல்லாம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். பையன் காலேஜ் முடிஞ்சதும் வேற எங்கேயாவது போயிட போறான். நீ அவனுக்கு போன் பண்ணி கொஞ்சம் விவரத்தை சொல்லிடு. அதெல்லாம் மாப்பிள்ள எங்கேயும் போக மாட்டான்க்கா. காலேஜ் முடிஞ்சு நேர வீட்டுக்கு தான் வருவான். அதுக்கு இல்லடா, அவனுக்கு திரும்ப சீட்டு கிடைச்சதும் குலதெய்வம் கோயில்ல 108 விளக்கு அவன் கையால போடுறேன்னு அமுதா வேண்டிக்கிட்டாளாம். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நாள் நல்லா இருக்குன்னு 8 மணிக்குள்ள விளக்கு போடணும்னு பூசாரி சொல்லிட்டாரு. அவன் வர லேட் ஆயிருச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதக்கா, மாப்பிள்ள கரெக்ட் டயத்துக்கு வந்துருவான். சரி சரி. அமுதா, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுட்டா? எல்லாம் எடுத்து வச்சாச்சத்த. மாணிக்கம், எதுக்கும் இன்னொரு தடவை வண்டிக்காரருக்கு தாக்கல் சொல்லிடு, மறந்துட போறாங்க. அதெல்லாம் மறக்க மாட்டான்க்கா, நீ முதல்ல பதறாம இரு. ஆமா, எல்லாரும் எங்க போக இப்படி ரெடி ஆயிட்டீங்க? உங்க அண்ணனுக்கு சின்ன வேண்டுதல், அதான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நீயும் வாயண்டா கூட. நான் வரல, நீங்களே சாமி கிட்ட நல்லா அருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. இவனுக்குலாம் படிக்கிற வயசா சார்? குடும்பம் நடத்த வேண்டிய வயசு. இந்த வயசுல படிக்க வந்தா புத்தி இப்படிதான் போகும். டேய் மாணிக்கம், அவன் வந்துட்டான். சீக்கிரமா குளிச்சிட்டு ரெடி ஆகி வர சொல்லு. சரி சொல்றேன். நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லிச்சுன்னு தெரியல. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏண்டா, அந்த பொண்ணு மாத்தி நடந்துக்கிச்சா இல்ல நீ தப்பா நடந்துகிட்டு இங்க மாத்தி பேசுறியா? சொல்றா. என்ன பேசுறிய? அவங்க உங்க அண்ணன். நீங்களே இப்படி அறிவில்லாம பேசாதீங்க. யாரு? நான் அறிவில்லாம பேசுறேனா? நீதான் ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அறிவில்லாம நடந்துகிட்டு இருக்க. வீட்டுல கிடைக்க வேண்டியது கிடைச்சா எதுக்கு ஆம்பளைங்க இப்படி நடந்துக்க போறாங்க வெளியில? இங்க பாரு, இது எல்லா ஆம்பளைக்கும் உள்ள சபல புத்தி தான். இதுல இவ மட்டும் என்ன யோக்கியமா என்ன? தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு என்ன திட்டுற நீ? இதுக்கு மேல வாயை திறந்து ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க. ஏது தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன வாய மூட சொல்றீங்க? சூப்பர். இப்போ என் வாய மூடிடலாம், ஆனா ஊர் வாய எப்படி மூடுவீங்க? மா, நீ எதுக்கு அலற? நீதான் உன் மருமக எது பண்ணாலும் சரி சரின்னு சொல்லுவல. இந்த தப்புக்கும் அவதான் காரணம். இதையும் சந்தோஷமா ஏத்துக்கோமா. எதுக்கு அலற? நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்காம இவ விட மாட்டா. டேய், பேசாம வெளியே போடா. நான் போறேன்பா. என்னப்பா தெந்திலு போச்சா? கடைசியில உன் படிப்புக்கு நீயே மண்ணலி போட்ட போல இருக்குது. அப்ப நீ இனிமே வாதியாரா இருக்க முடியாதா? அப்போ வாதியாருக்கு
அவ்வளவுதானா? தண்டனக்கா டன் தான். ஓ தானா? டேய் போடா கிறுக்குப்ப. என்னத்த சொல்ல? எந்த பழிய அவங்க அப்பா மேல போட்டு இந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆக்குனாங்களோ அதே பழிய என் மக மேலையும் போட்டுட்டாங்களே. ஐயோ ஐயோ. இனிமே இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்குவேன்? எப்படி தாங்குவேன்? அத்தை, ஏன் அத்தை இப்படி அழறிய? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுங்க. நீங்க தப்பு பண்ணல, அப்புறம் என்ன? எதுவும் தப்பா நடக்காது. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, அந்த ஆண்டவன் துணையும் இருக்கு. ஏண்டா மாப்பிள்ள, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? இதை யாரோ நல்லா பிளான் பண்ணித்தான் பண்ணிருக்கானுங்க. இதை விடக்கூடாது, இதை விடக்கூடாதுமா. பார்க்குறேன்டி, நீ எப்படி அவனை படிக்க வச்சு வாத்தியார ஆக்க போற. வாங்கய்யா, வாங்க உட்காருங்க. விஷயம் காலேஜில் இருந்து ஸ்கூல் வரைக்கும் என் காதுக்கு வந்துச்சு. ஏப்பா செந்தில், உனக்கு திரும்ப எம்புட்டு கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. நீ என்னடானா இப்படி தப்பு பண்ணிருக்க? சார், நான் எதுவும் பண்ணல சார். அந்த பொண்ணு ஏன் என் மேல அபாண்டமா போய் சொல்லிச்ச, யார் சொல்லி இதை பண்ணுச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியல சார். ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்லுமாயா? இதுல அவளோட மானமும் அடங்கி இருக்கு இல்லையா? இத பாரு, உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ அப்படி நடந்துக்கிற ஆளு இல்ல. ஆனா இந்த உலகம் பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்றத தானப்பா நம்பும். இப்ப எனக்கு அந்த பொண்ணை நினைச்சா தாப்பா ரொம்ப பயமா இருக்கு. அவ பாட்டுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு கொடுத்துட்டா பிரச்சனை பெருசாயிடும்ல. ஐயோ, அதுக்கப்புறம் இவன் படிக்க முடியாம போறது மட்டும் இல்லாம உங்க குடும்பம் மனமும் சேர்ந்துள்ள போயிடும். இவனால காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடும். எனக்கு இதுல என்ன பண்றதுன்னே புரியல. கதிரேசன் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேருனா அதை பார்த்துக்கிட்டு நானும் சும்மா இருக்க முடியாதுல்ல. என்ன பண்றது? அவருக்காக இந்த விஷயத்துல நான் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. நான் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட சமாதானமா பேசி பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் காலேஜ் பக்கம் வர வேண்டாம். தேவையில்லாம இந்த நியூஸ் வெளியில வந்து ஊரு பூரா பரவிடும். நாடு இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கணுமோ அப்படி பேசி சமாளிச்சுக்கிறோம். ஐயா, இந்த விஷயத்துல நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நீங்க தான் இந்த பிரச்சனையிலிருந்து என் பிள்ளையையும் இந்த குடும்ப மானத்தையும் காப்பாற்றணும். இத பரம்பரை பழியா ஆகாம பாத்துக்கங்க. என் பிள்ளை இப்ப படிச்சு வாத்தியார் ஆகலைன்னாலும் பரவாயில்ல. அவங்க அப்புச்சிக்கு வந்த பழி இப்ப என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. எங்க கௌரவம் திரும்ப போயிடாம நீங்க தான் காப்பாத்தணும் ஐயா. ஐயா, நாங்க உங்களை தாயா நம்பி இருக்கோம், கைவிட்டுறாதீங்க. சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் இல்ல, பாத்துக்கிறேன். ஐயா, செந்தில் சார், நீ தைரியமா இரு. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லு.
காலையில பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. சரிம்மா, நான் வரேன். எங்க போயிட்டாக தூங்காம? வெளியே நிக்கிறாக. அப்படி என்ன யோசனை? எதுக்கு இப்ப தனியா வந்து நிக்கிறிய? இந்த தேன்சம் தான். எதுக்கு? நான் தப்பு பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். இதில் மற்றவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை. என் பொண்டாட்டி நீ என்ன நினைக்கிறேங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஒரு பொண்ணு என் மேலே பழி சொல்கிறான்னு சொன்னதும் உனக்கு என் மேலே ஒரு சின்ன சந்தேகம் கூட வராமல் என்னை நம்பினதை விட என்னை நம்பிக்கை இருக்க சொன்ன பார்த்தியா? அப்போ தான் உனக்கு என் மேலே அம்பிட்டு நம்பிக்கையா? என்ன அவ்வளோ நம்புறியா? என்ன நம்புறேனா? நான் உங்க பொண்டாட்டி, புரியுதா? உங்களை நான் நம்பாம வேற யாரு நம்புவா? புருஷன் பொண்டாட்டி உறவுனா என்ன நினைச்சிய? வெளி உலகம் பாக்குற மாதிரி சந்தோஷமா சிரிச்சு நடிச்சுட்டு போட்டோக்கு மட்டும் பக்கத்து பக்கத்துல நின்னு சிரிச்சா மாதிரி போஸ் கொடுக்கறதும் 4 புள்ளைய பெத்துக்கிறது மட்டும் இல்ல. தூரமா இருந்தாலும் மனசு எப்பவும் பக்கத்துலயே இருக்கணும். ஒருத்தர் முழுசா நம்பணும். நான் இப்ப உங்களை விட்டு தூரமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் தூரமா இருந்தாலும் என்னைக்குமே என் மனசு உங்க பக்கத்துலயே தான் இருக்கும். அது உங்களுக்கு ஒண்ணுன்னா ஆளா ஓடி வந்து நிக்கும். உங்களை என்னைக்குமே எந்த இடத்துலயுமே யாரு முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டேன். தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட உரிமை இருந்தும் அவ விருப்பம் இல்லாம தொடக்கூடாதுன்னு கண்ணியமா இருக்கிற நீங்களா முன்ன பின்ன தெரியாத இன்னொரு பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துக்க போறிய? நான் உங்களை முழுசா நம்புறேன். தேங்க்யூ அமுதா, தேங்க்யூ. என்னையா செந்தில், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு பொம்பளை பிள்ளை சமாச்சாரம். சார், நான் இந்த தப்பு பண்ணல சார். ஏப்பா, நீ பண்ணலைன்னு சொல்ற, ஆனா அவ நீ தான் பண்ணேன்னு ஆணித்தரமா சொல்ற. பாரு, இதுக்கு கரிகாலம் வேற ஆதரவு. ஒரு பொண்ணு தன்னோட மானத்தை தான் உசுரை விட பெருசா நினைப்பா. அப்படி அவ மானம் போச்சேன்னு அந்த சபையில சொல்லும் போது எல்லாரும் அவ பேச்சத்தானே நம்புவாங்க. ஆம்பளைங்க நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. சார், உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லையா சார்? நான் இப்படி பண்ணுவேன் நீங்க நினைக்கிறீங்களா சார்? யாருக்குமே இன்னொருத்தரை பத்தி முழுசா தெரியாதுப்பா. எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் எல்லாருக்குமே கருப்பு பக்கம்னு தெரியாம ஒண்ணு இருக்கும். நானும் உன்னோட அப்புச்சியும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப க்ளோஸ் தான். நானும் அவனை நல்லவனு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என்னாச்சு? எங்க அப்புச்சி அப்படி பண்ணக்கூடியவரா? அதை நீங்க நம்புறீங்களா சார்? நான் நம்புறேன் நம்பலைன்றதெல்லாம் ஒரு விஷயம் இல்லப்பா. ஊரு அப்படித்தானே சொல்லுது. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. சரி வா, போய் பேசி பார்ப்போம். சரிங்க சார். என்ன சார் நீங்க இவனை போய் என்ன விசாரிக்க வேண்டியது இருக்கு? இங்க பாருங்க சார், இவனுக்குலாம் என்கொயரி வச்சு ஏன் சார் எல்லாரோட நேரத்தையும் வீணடிக்கிறீங்க? இவனெல்லாம் இப்பவே காலேஜ் விட்டு வெளியே அனுப்புங்க. நான் இவனை சும்மா விட மாட்டேன் சார். இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்.
இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். மானத்துக்கு பயந்து இந்த மாதிரி உண்மைகளை பொண்ணுங்க மறைக்கிறதுனாலதான் பொறுக்கி பசங்க திமிர எடுத்து போய் திரியுறாங்க. எனக்கு நடந்த கொடுமை இவனால இன்னொரு பொண்ணுக்கு நடக்க கூடாது. எங்க அப்பா அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது உறுதி சார். ஏமா, உன்னோட கோபம் நியாயமானதுதாம்மா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருமா. போலீஸ் கேஸ்ன்னு போனா அவ்வளவு நல்லா இருக்காதம்மா. இந்த பையன் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவம்மா. நான் அதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா நினைக்காத. அதனால இப்போ இவனை மன்னிக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இதுக்குள்ள நம்ம காலேஜ் மானமும் அடங்கி இருக்குமா? என்ன சார் நீங்க இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் முதல்ல நாம சீட்டு கொடுத்ததே தப்பு சார். இவனெல்லாம் மன்னிச்சு விட்டா சரியா வராது சார். சார் இருங்க சார், இருங்க சார். ஏம்மா, நீ என் கூட கொஞ்சம் தனியா வாமா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. மா, நீங்க எதுக்கு வாங்கி வந்தீங்க? யார் இங்க வர சொன்னா? நான் தான் இவளை கூட்டிட்டு வந்தேன். எல்லா காரணமா தான். ஏம்மா, உங்களை யாரு இங்க வர சொன்னா? நான் தான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இல்ல சார், இங்க என்ன நடக்குதுன்னு அத்தா அங்க கிடந்து தவிச்சிட்டு இருந்தாங்க. அதான் பார்த்துட்டு போலாமேன்னு. சரி, நான் இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட பேசிட்டேன். இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டா நான் இந்த விஷயத்துல இவனை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லுது. இதுதான் நம்ம காலேஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் எல்லாருக்கும் நல்லதா படுது. இல்ல அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போவேன்னு இந்த பொண்ணு உறுதியா சொல்லுது. உறுதியா சொல்லுதா? என்ன சார், பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி கூட்டிட்டு வரீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு நியாயம் வேணும். அவனை முதல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார். இத பாருப்பா, பாதிக்கப்பட்ட பொண்ணு அவனை காலேஜை விட்டு அனுப்பிட்டா மன்னிச்சிரேன்னு சொல்லுது. சார், அதெல்லாம் முடியாது சார். அவனை கண்டிப்பா போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார். சார், இவனெல்லாம் விடக்கூடாது சார். பார்த்து சும்மா இருக்க முடியாது. இந்த மாதிரி ஆளு வச்சுக்க கூடாது சார். அது வரைக்கும் நாங்க நீங்க தான் போக மாட்டோம். கண்டிப்பா நாங்க போக மாட்டோம் சார். நீங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? பிடிச்சு கொடுங்க சார். அத முதல்ல சொல்லுங்க சார். பிடிச்சு கொடுங்க சார். இப்படி இங்க எல்லாம் பாருப்பா, இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா ஒரு முடிவுக்கு வராது. நீங்க வாங்க, எல்லாரும் பிரின்சிபால போய் பாப்போம். வாங்க. ஏய், வாங்கடா போலாம். சார், பையன் ரொம்ப தெரிஞ்ச பையனும் நம்பித்தான் நம்ம காலேஜில் சேர்த்தோம். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை சார். இந்த பொண்ணு என்னடானா இவன் மேல போலீஸ் கேஸ் கொடுக்கணும்னு சொல்றான். போலீஸ் கேஸ் அது இதுன்னு வந்துச்சுன்னா தேவையில்லாம காலேஜ் பேர் தான் சார் கெட்டு போகும். இவனை சேர்த்துக்கிட்டா அப்புறம் தேவையில்லாம யூனிவர்சிட்டியில இருந்து நோண்டுவாங்க. அதனால தான் நான் அந்த பொண்ணுகிட்ட சமாதானமா பேசணும்னு சொல்றேன். அவ என்ன சொல்றான்னா, காலேஜில இருந்து அவனுக்கு டிசியை கொடுத்து அனுப்பி வச்சுட்டா நான் இந்த கேஸை இப்படியே விட்டுறேன்னு சொல்றா. எனக்கும் அதுதான் சார் சரின்னு படுது. என்னம்மா, உனக்கு இதுல சம்மதமா இல்ல நீ எதுவும் சொல்ல விரும்புறியா? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லுமா. எனக்கு நடந்த மாதிரி இனிமே யாருக்கும் இந்த காலேஜ்ல நடக்க கூடாது. அதுக்கு இந்த காலேஜை விட்டு முதல்ல அனுப்புறதுதான் சரி. நீ என்ன சொல்ற செந்தில்?
யோ செந்தில், அப்புறம் என்னையா பேசாம கையெழுத்த போட்டுட்டு டிசியை வாங்கிட்டு போ. அதுக்கப்புறம் தேவையில்லாம போலீஸ் கேஸ்னு உங்க குடும்பம் தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும். 4 செவத்துக்குள்ள விஷயத்தை முடிக்க பாருங்க. சார் ஒரு நிமிஷம். நீ என்னமா சொல்ல போற? என் புருஷன் நல்லவர் வல்லவரும் சொல்ல போறியா? இங்க பார், எல்லா அம்மாவுக்கும் தான் பிள்ளை நல்ல பிள்ளை தான். அதே மாதிரி தான் உன் புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் நீ நல்லவன் தான் சொல்லுவ. அதுவும் இல்லாம இது உங்க பரம்பரை வியாதி தானே சார். இவங்க அப்பாவும் ஸ்கூல்ல இதே தப்பு தான் பண்ணாரு. இப்போ இவன் காலேஜில் அவரோட ரத்தம் தானே. அப்போ அவங்க அப்பா மாதிரி தானே பையன் இருப்பான். ஐயோ 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 மா, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குதோ. ஏற்கனவே என் புருஷன் மேல பழிய போட்டு வாத்தியாருங்கிற பேரையே களங்கப்படுத்திட்டீங்க. எப்படியாவது என் மகனை வாத்தியாராக்கி அந்த பேரை திரும்ப வாங்கலான்னு நினைச்சா மறுபடியும் அதே பழியை என் மகன் மேல போட்டு களங்கப்படுத்துறீங்களே. சும்மா அழுது ஒப்பாரி வைக்காத. உங்க கண்ணீரு உங்க கலங்கத்தை துடைக்காது. உங்க புள்ளதான் தப்பு பண்ணான்னு நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. இதோ நிக்கிறாங்க பாருங்க. அதுல நானும் ஒரு சாட்சி தான். அதே மாதிரி உங்க புள்ள தப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் தானே இருக்கு.